யார் பாக்கியவான்கள்? ஏசாயா 30:18 அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மேலான அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. காத்திருப்பு சில நேரத்தில் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய சோர்வை உண்டு பண்ணும். காத்திருப்பு நம்முடைய வாழ்வில் சில நேரத்தில் மிகப்பெரிய பாரத்தை உண்டு பண்ணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மை அவருடைய பரம சித்தத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஏசாயா 49:23 நாம் வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய 16 வயதுல அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பெற்ற உடனே தாவீதை ஆண்டவர் அரண்மனையில அமர வைக்கல. பல வருடங்கள் தாவீது காடுகளிலும் வனாந்திரங்களிலும் அவர் அலைந்து திரிந்தார். காரணம், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு தாவீது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தனால அந்த காத்திருக்கிற நேரத்துல தாவீது அனுபவித்த ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தரே தாவீதுக்கு பலனா இருந்து அது எல்லாவற்றையும் தாண்டும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவேதான் 18ஆம் சங்கீதத்துல 1 தாவீது கூறுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். 138ஆம் சங்கீதத்துல 3 தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். காத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஆத்மாவில் பலனையும் தருகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் பல ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? தாவீது உங்களுடைய வாழ்வில் ஒரு முன்மாதிரியாக செயல்படுகிறார். அவர் காத்திருந்து வெட்கப்படாதபடி ஏற்ற நாளிலே கர்த்தர் தாவீதுடைய தலையை உயர்த்தினது போல ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். உங்களுடைய காத்திருக்குதலுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். சொர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராய் நம்முடைய வாழ்வில் விளங்கச் செய்து நம்முடைய காத்திருக்குதலை தேவனே கனம் பண்ணி நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.